ஹாய் நண்பா நண்பீஸ். இந்த பதிவில் என்ன பார்க்கலாம்னா, தமிழ்நாட்டில் இருக்க லட்சக்கணக்கான அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் மத்தியில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கும் ஒரு ஹார்ட் பிரேக்கிங் நியூஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது வந்து ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் சம்மந்தப்பட்டது. ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் மாற்றா ஒரு புதிய பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வர போகிறாங்க. அதுவும் இந்த மாதம் இறுதிக்குள்ளே அறிவிப்பு வெளியாகும் சொல்கிறாங்க. தமிழ்நாடு அரசு ஊழியர்களுடைய நீண்டகால கோரிக்கை என்னென்னா, இப்போ நடைமுறையில் இருக்க இந்த நியூ பென்ஷன் ஸ்கீம் கேன்சல் பண்ணிவிட்டு ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் அமல்படுத்தணும். இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் விஷயமா ரீசெண்டாக கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் பார்த்திங்கன்னா வேலைநிறுத்த போராட்டம்லாம் பண்ணியிருக்காங்க. இன்னமும் நிறைய பண போகிறத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதனால் ஆளும் கட்சிக்கு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு நெருக்கடி ஏற்பட்டிருக்கு. ஏன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் சப்போர்ட் இருந்தால் தான் அடுத்த வருஷம் பார்த்திங்கன்னா அவங்க ஆட்சி அமைக்க எதுவாக இருக்கும். இந்த சூழ்நிலையில் தான் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு ஒரு இன்பதிர்ச்சி கொடுக்கும் விதமாக ஒரு தகவல் வெளிவந்திருக்கு. நம்ம தமிழ்நாடு அரசு நியூ பென்ஷன் ஸ்கீமுக்கு மாற்றாக தமிழக ஓய்வூதிய திட்டம் என்ற பெயரில் ஒரு புதிய திட்டத்தை இந்த மாதம் இறுதிக்குள்ளே அறிவிக்க இருப்பதாக தகவல் வெளிவந்திருக்கு. இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை முழுசாக அமல்படுத்துவதற்கு சட்ட சிக்கலும் மிகப்பெரிய நிதி சுமையும் இருக்குன்ட்டு அரசு தரப்பில் வந்து சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் அமல்படுத்திய ராஜஸ்தான், சத்தீஸ்கர் போன்ற மாநிலங்களும் மத்திய அரசின் பிடியில் சிக்கி தவிக்கிறாங்க. அதனால் இந்த இரண்டுக்கும் நடுவில் ஊழியர்களுடைய நலன்களையும் அரசாங்கத்துடைய நிதி நிலைமையும் சமநிலைப்படுத்தும் வகையில் இந்த தமிழ்நாடு ஓய்வூதிய திட்டம், தமிழ்நாடு பென்ஷன் ஸ்கீம் அமலுக்கு வரலான்ட்டு அரசு வட்டாரங்கள் தகவல் வெளிவந்திருக்கு. இந்த திட்டம் எப்படி இருக்கும்